வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏர்டெல் அதுக்கப்புறம் ஜியோ 2 பேருமே அவங்க ரீசார்ஜோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வர 3ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அது பழைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதிகரிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரோ நான் ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு அந்த பிளான் வேலிடிட்டி இருக்குமா, அதாவது நீங்கள் ஒரு 3 மாத பிளான் இன்றைக்கி டேட்டில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அல்லது ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த வேலிடிட்டி படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சில டவுட்லாம் இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜியோட பிளானை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டாக்கு ஆல்ரெடி நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணீங்க தெரியுமா, அது 209 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ 249 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஒரு 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த பிளான் 1.5 GBக்கு நீங்கள் 239 ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 299 ஆக்கியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 2 GB டேட்டா போகிறதா இருந்தால் 299 ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதை 349 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க இந்த 2.5 GB 3 GB பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 மாத பிளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 56 நாளுக்கு பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 479 ரூபா 1.5 GBக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 579 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பிளானாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 GB பிளானுக்கு 533 ரூபா இருந்த பிளானை 629 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்புலரான பிளான் 3 மாதம் பிளான், அதாவது 84 நாளுக்கான ரீசார்ஜ் பார்க்கலாம். அதுக்கு 1.5 GBக்கு நம்ம 666 ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபா ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் 2 GB டேட்டாக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 719 ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 859 அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 84 நாளைக்கு 999 பிளான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1199 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனுவல் பிளானாக 2,999க்கு வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு டெய்லியும் 2.5 GB ரீசார்ஜ் பண்ணுவோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 3599 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டா ஆட் ஆன் போடுவோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் 4 ரூபாலேருந்து 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே இந்த ஓல்டு பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதோட வேலிடிட்டி வரையும் இந்த ஓல்டு பிளானுக்குள்ளே இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் அந்த வேலிடிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பிளான் ஆக்டிவேட் ஆக அந்த பழைய ரீசார்ஜே அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஒன்ஸ் ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா புது டேரிஃப் படி தான் உங்களுக்கு பிளான் கிடைக்கும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ஒரு 3 மந்த் பிளானோ 1 இயர் பிளானோ பண்ணி வைக்கணும், நீ தாராளமாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏர்டெல்லில் என்னென்ன அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது ஏர்டெல்லில் நம்ம மினிமம் பேசுறதுக்கு மட்டுமே 179 ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை 20 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 199 ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 84 நாளைக்கு கால் மட்டும் பேசுகிறதுக்கு 455 ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 509 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் பிளான் எடுத்துட்டிங்கன்னா கால் மட்டும் பேசுகிறதுக்கு 1799 ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 1,999 பிளானாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேக்கோட ரீசார்ஜ் பண்ணுறது 265க்கு 1 GB கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 299 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம வாய்ஸ் ப்ளஸ் டேட்டா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB ரீசார்ஜை 299க்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 349 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB டேட்டாவோட ரீசார்ஜ் வந்து நம்ம 359 பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 409 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா 399 449 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 56 நாள் வேலிடிட்டியோட 1.5 GB ரீசார்ஜ் வந்து நம்ம 479க்கு பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 579 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 GB டேட்டாக்கு 56 நாள் ரீசார்ஜ் 549 பண்ணிட்டு இருந்தோம். அதை இனிமேல் 649 நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 84 நாள் வேலிடிட்டியில் 1.5 GBக்கு 719 ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 859 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வர ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி நீங்கள் 2 GB டேட்டாக்கு 84 நாளைக்கு 839
999 ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் அது வந்து பார்த்தீங்கன்னா 979 அதிகரிச்சிட்டாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு டெய்லி 2 GB டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 3000 ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2999 இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது 3599 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் ஆன் பேக் போடும் தெரியுமா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக இந்த ப்ரைஸ் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. 20லேருந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீசார்ஜ் பிளானுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த பழைய காலத்தில் உங்கள் அம்மாவோ எங்கள் அம்மா அப்பாவோ ஒரு பட்டன் செல் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து பார்த்தா இன்கமிங் கால் வர்றதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு மினிமம் 30, 40, 50 அப்படின்னு சொல்லி நார்மலான பிளான் அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த கம்பெனியுமே கொடுக்கறது கிடையாது. ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதை பற்றி ட்ராய் ஒரு முடிவு எடுத்து பேசிக்காக ஒரு மினிமம் ரீசார்ஜ் இன்கமிங் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆனுவல் பிளானோ 3 மாத பிளானோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே அவங்க ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம். வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும். நியூ பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. அதனால மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் அப்டேட் பண்ணுங்கள்.